இஸ்ரேல் சர்ச்சின் சார்பாக பாஸ்டர் ஆரோன் நெருக்கமான வேலண்டைன்ஸ் டேனாலே பாஸ்டர் ஞாபகம் லாஸ்ட் டைம் ஒரு மெசேஜ் வந்து அப்போ வேலண்டைன்ஸ் டே இன்னைக்கு சிக்னல் பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே கர்த்தரை நேசிக்கிற ஒரு நல்ல ஊழியராக மத்தியில் கொண்டு வந்திருக்கிறார். கரெக்டான இடத்துல ஆண்டவர் கரெக்டான நபரை கொண்டு கரெக்டான வார்த்தை பேசுவார். எனக்கு ஆசை பாஸ்டர் வந்து வர்ஷிப் பண்ணி ஆரம்பிச்சுட்டு சொல்லிட்டு இப்பெல்லாம் நிறைய பேசிட்டு இருக்கும், அதனால எனக்கு அது மட்டும் கொடுங்க, அதை நான் பண்ணிடுறேன் அப்படின்னாரு. ஸோ ரொம்ப மத்தியில் அநேக ஆயுதத்தோடு வந்து இருக்கிறாங்க. இந்த செமினார் தான் பர்சனல் நான் அட்டன் பண்ணியிருந்தேன் அவங்க சபையில். உண்மையான எனக்கு ரொம்ப பிரோஜனமாக இருந்தது. ஸோ இந்த கூடுகை இந்த செமினார் கூட உங்களோட வாழ்க்கையை பிரோஜனமாக இருக்குன்னு எதுவும் சந்தேகம் கிடையாது. ஆமாம் இல்லையா? நீங்கள் நோட் வச்சிருக்கீங்களா? பாஸ்டர் சொல்றதை நோட் பண்ணுவீங்க. நினச்சி அப்படியே உட்காருங்க. வேணாம் உங்களுக்கு பயம் இருந்தால் அது நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஞாபகம். சரிங்களா? ஸோ இது எனக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரோஜனமுள்ளதாக இருக்கும். ஸோ இன்னும் ஒரு விஷயம் கூட கரவத்தை பாஸ்டர் எடுத்து பண்ணிக்கலாம். ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் பார்க்கறதுல. யங் லீடர்ஸா வர்ஷிப் லீடர்ஸா உங்க பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். யார் வர்ஷிப் லீடர் நினைக்கிறீங்க? ஒரு வர்ஷிப் லீடர் தான் யாருன்னு நினைக்கிறீங்க? நான் வந்த உடனே நான் ப்ரிஃபர் பண்ணல இந்த விஷயத்த, பட் உங்களை பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு யார் வர்ஷிப் லீடர் நினைக்கிறீங்க. இப்போ நம்ம பேச போறோம். ஆக்சுவலி எல்லாரும் பேசினாதான் இது ஒர்க் ஷாப். நான் மட்டும் பேசினா அது பிரசங்கம். ஓகே, யார் வர்ஷிப் லீடர்னு நினைக்கிறீங்க? நடத்துறவங்களா? ஃபர்ஸ்ட் வர்ஷிப் லீடர் யார் தெரியுமா? நல்லா வர்ஷிப் பண்றவங்க தான் உண்மையான வர்ஷிப் லீடர். ராமன் சொல்லுங்க. அப்போ நீங்க எல்லாருமே ஒரு நான் வந்து கூட சும்மா வாசிச்ச பொழுது நீங்க எல்லாரும் சேர்ந்து வர்ஷிப் பண்ணீங்க. சாதாரண பாட்டு பாடுறது ஈஸி, ஓகேவா? வாசிக்கும் போது சேர்ந்து பாடுறது ரொம்ப ஈஸி. ஆனா பாடும் பொழுது ஆராதிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல? ஒரு வர்ஷிப் லீடரால் மட்டும்தான் எந்த இடத்துலையும் தேவனை ஆராதிக்க முடியும். எந்த இடத்துலையும் தேவனை வந்து சொல்லு. ஓகே, சரி. இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம், நம்ம குரூப்பா பிரிய போறோம். 1 2 1 2 அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இல்ல 1 2 3 1 2 3 அப்படின்னு வச்சுக்கலாம். எத்தனை பேர் இருக்கீங்க? கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க. அப்ப ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் 1 சொன்னாங்க, நீங்க 2 சொல்லணும். நெக்ஸ்ட் நீங்க 1 2 அப்படி மாத்தி சொல்லணும். ஓகேவா? நீங்க 1 நீங்க ஞாபகம் வச்சு ஒண்ணு சொல்லுங்க. ஓகே, 1 நீங்க மாறி இருக்காது. 1 சிஸ்டர் நீங்க 2 நீங்க அவங்க போனாங்க அவங்க 1 நீங்க 2 ப்ரோ 1 2 சரி. 1 இது வந்துருங்க, 2 வந்துருங்க. நடுவில் கொஞ்சம் நடந்து போகிறது கேப் விட்டுருங்க. நடுவில் கூட கேப் விட்டு அதை பிரிச்சு உட்காந்து ஒன்றுதான் நேரா நேரா லீடர்ஸ் கிட்ட ரொம்ப முக்கியமானது என்ன? டிசிப்ளின். பக்கத்துல சொன்ன டிசிப்ளின். ஓகேங்களா? எப்பவுமே லீடர்ஸ் எப்படி இருக்கணும்?
இந்த ஸ்கூல்ல எல்லாம் யார் லீடர்ஸா மாத்துவா? நல்லா படிக்கிறவங்க இல்ல. குட். தம்பி சொல்றாங்க டிசிப்ளினா இருக்கணும்னா லீடரா மாத்துவாங்க. ஓகேவா? ஆஸ் a worship leaders நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் நம்ம டிசிப்ளினா இருக்கணும். நீங்க ரொம்ப டிசிப்ளினா ஆயிட்டீங்க போல இருக்கு. இவ்வளவு கேப் போட்டுருக்கீங்களா? கொஞ்சம் கேப் நடந்து இன்னும் கொஞ்சம் வந்து கிட்ட வந்துருங்க. பகையெல்லாம் வேண்டாம். இன்னும் இந்த நடத்துற மாதிரி கேப் போட்டுருக்கீங்க. குட். வண்டர்ஃபுல். ரைட். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் பேசுவேன், நான் பேசுவேன், நீங்களும் என் கூட சேர்ந்து. ஓகேவா? இது வந்து பிரசங்கம் இல்லை, என்ன இல்லை, இது வந்து ஒரு டீச்சிங் அண்ட் ஒர்க் ஷாப்ன்றதுனால நீங்களும் நானும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு விஷயத்தை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரிங்களா? நம்ம நீங்களும் நானும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு விஷயத்தை கத்துக்க போறோம், ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரிங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டினோட நான் ஆரம்பிக்கிறேன். வாட் இஸ் வர்ஷிப்? ஆராதனை என்றால், சரி இந்த இடத்துல இருந்து ஒருத்தர் சொல்லுங்க, இந்த இடத்துல இருந்து ஒருத்தர் நீங்க சொல்லுங்க. வாட் இஸ் வர்ஷிப்? குட், ஃபைன். ஆண்டவரை மகிமைப்படுத்துவது. இந்த சைடு யாராவது சொல்லுங்க. ஜீவபலியாக ஒப்பு கொடுப்பது. ஜீவபலியாக ஒப்பு கொடுப்பது. ஓகே, வாட் இஸ் வர்ஷிப்? இன்னும் ஒருத்தர் யாராவது சொல்றீங்களா? வேற ஒருத்தர் சொல்லுங்க. சொல்லுங்க. காடோட கனெக்ட் ஆகுது. சூப்பர். காடோட கனெக்ட் ஆகுது. எல்லாமே எல்லா சொல்றதும் நோட் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒருத்தர் சொன்னாரு ஆண்டவரை மகிமைப்படுத்துறது. கொடுங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ரொம்ப சூப்பரா சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் ஆண்டவரை மகிமைப்படுத்துறது. ரெண்டாவது என்ன சொன்னாங்க? ஜீவபலியாக ஒப்பு கொடுப்பது. இன்னொருத்தர் சொன்னாங்க ஆண்டவரோட கனெக்ட் பண்றது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட பெரியவங்களுக்கு எடுக்கும்போது கூட இந்த மாதிரி வாய்ஸ் வரல. வண்டர்ஃபுல். நீங்க அவ்வளவு அழகா சொல்றீங்க. ஆண்டவரோட கூட கனெக்ட் பண்றது. வேற யாராவது சொல்றீங்களா? இந்த சைடு 2 பேர் சொன்னாங்க. 18 மீட்டிங் பிரிச்சலாம். இது ஏ, இது பி. சரிங்களா? யாராவது இந்த சப்போர்ட் பண்ணுவாங்க? தெரியல. யாராவது டைம் ஓடுது. உங்களுக்கான நேரம் 9, 8, 7, 6. அவ்வளவு நான் சொல்லலீங்களா? நீங்க என்ன 1000 கூட என்ன நான் சொல்ல மாட்டேன்றீங்களா? சரி, என்ன பாருங்க, எழுதுறீங்க. என்ன பாருங்க சொல்லுங்க. வேற என்னது? வர்ஷிப்னா என்னது? இந்த சைடு. குட். ஆண்டவரிடத்துல பேசுறது. சரி, இப்ப இவங்க சொன்னாங்கல்ல, நான் ஆக்சுவலி இன்னும் சின்ன கூட்டம்னா ஒருத்தரா கேட்டிருப்பேன். நீங்க கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிறதுனால டீமா பிரிச்சு ஒன்னொன்னா கேட்கிறேன். நான் சொல்றது என்ன சொல்றேன்னா, வர்ஷிப். வாட் இஸ் வர்ஷிப் அப்படின்னா, வர்ஷிப் இஸ் given solely for God's glory and honor அப்படின்றாங்க. அப்படின்னா நான் சொல்றது அந்த வாக்கியம் எழுதுறீங்களா? நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் எழுத சொல்லும் போது எழுதிக்கோங்க. ஆராதனை என்பது தேவனை மகிமைப்படுத்துவதும் அவரை கனப்படுத்துவதும். ஆராதனை என்பது என்னது? ஆண்டவரை மகிமைப்படுத்தும். சரி, எப்படி மகிமைப்படுத்துவீங்க? நாமத்தை சொல்லி. இப்ப என்னை வந்து ஹானர் பண்ணாரு. ஆனா அந்த ஹானர் பண்ண என்ன ஹானர் பண்ணாரு? நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம். என்னை வந்து மதிப்புக்குரியவராக எண்ணி என்னை மகிமைப்படுத்த ஹானர் பண்றதுதான் ஆராதனை. ராமன் சொல்லுங்க. சரி, இப்போ கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய மகிமை வேற, மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய மகிமை வேற. அதனால புரிஞ்சுக்கணும். நல்ல கவனிங்க. இப்போ பாஸ்டரை நான் வந்து ஹானர் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? ஆனா அவரை மகிமைப்படுத்த கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மகிமைய எந்த ஒரு மனுஷனுக்கும் கொடுக்க கூடாது. புரியுதுங்களா? சரி, ஆராதனை என்பது என்ன சொன்ன? ஆண்டவரை மகிமைப்படுத்துவதும் கனப்படுத்துவதும். சரி, ஓகே. ரெண்டாவது, தேவன் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர். யார் ஒருவரை மகிமைக்கு பாத்திரர்? சரி, நீங்க வர்ஷிப் பண்ணும்போது லீடர்ஸா இருக்கும்போது ஒண்ணு புரிஞ்சுக்கணும்.
கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய நம்ம ஆண்டவரை கொடுக்கக்கூடிய மகிமையை எந்த மனுஷனுக்கும் நான் கொடுக்க கூடாது. ஓகேங்களா? இது உங்க தாட்ல இருக்கணும். ஆஸ் எ லீடரா இந்த மகிமையை எந்த ஒரு போதும் நான் திருடிவிடக்கூடாது. ஆண்டவரை பிரைஸ் பண்ணணும்னா என்ன எல்லாரும் பார்க்கணும். ஆராதனை லீடர்ஸ், வர்ஷிப் லீடர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெருமை என்ன தெரியுமா? சீக்கிரமா ஆண்டவரை மகிமைப்படுத்துற அந்த நேரத்தை தங்களுக்கு பயன்படுத்திப்பாங்க. ஓகே, வர்ஷிப் லீடர்ஸ் ரொம்ப அப்படியே லைம் லைட்லயே இருப்பாங்க பாருங்க, ரொம்ப பிரபலமா இருப்பாங்க. நீங்க நல்லா கவனிங்க, பிரசங்கியாரை விட வர்ஷிப் லீடர்ஸ் ரொம்ப பிரபலமானவர்கள். பெரியவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கரெக்டுங்களா? யாராவது வர்ஷிப் லீடர் பேர் சொல்லுங்க பார்ப்போம். ஜான் ஜெபராஜ், வேற பிரின்சி லியோராகேஷ், வேற ஜேசன் எலிப்ரோ, பென்ஸ் பாஸ்டர், வேற சொல்லுங்க. ஜேசன் எலிப்ரோ, ஆரன் பாஸ்டர், என்னது சொல்றியா? சரி, ஓகே, ஆரன் பாஸ்டர் சொல்லுங்க. இந்த வர்ஷிப் லீடர்ஸ்னா சீக்கிரமா ஃபேமஸ் ஆயிடுவாங்க. சீக்கிரமா. ஆனா நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு வர்ஷிப் லீடருக்கு நல்லா தெரியணும், நான் எனக்கு மகிமையை தரக்கூடாது, ஆண்டவருக்கு மகிமையை தரணும். ஓகேங்களா? அதனால ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, God is alone worthy to praise. God is worthy to praise. ஆண்டவர் மட்டும்தான் மகிமைக்கு பாத்திரர். அந்த மகிமையை வேற யாருக்கும் கொடுக்க கூடாது, நானும் எடுத்துக்க கூடாதுன்ற ஒரு ரெண்டாவது விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அடுத்த விஷயம் என்னன்னா, it does not matter the form of worship, the structure of worship. What really matters is the reality of worship. அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, form of worship ஒன்று இருக்குது. எந்தெந்த விதத்துல ஆண்டவர் ஆராதிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழங்கால் படியிட்டு ஆண்டவர் ஆராதிக்கலாம். வேற எப்படி ஆராதிக்கலாம்? நீங்க சொல்லுங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். முழங்கால் படியிடுதல் ஒரு ஆராதனை. வேற எப்படி ஆராதிக்கலாம்? சூப்பர். கைகளை உயர்த்தி, நீங்க கும்பல உயர்த்தா பண்ணக்கூடாது. ஓகேவா? யாரும் ஒருத்தர் கை உயர்த்தி சொல்லணும். கையை உயர்த்தி பிபி என்ன சொல்லுங்க, எந்திரிச்சு நின்று ஆராதிக்கலாம். இது கைண்ட் ஆஃப் வர்ஷிப். வேற கைகளை கொடுத்து ஆராதிக்கலாம். வேற சூப்பர், பாட்டு பாடி ஆராதிக்கலாம். வேற கமா நீங்க ஏடி வேற எப்படி ஆராதிக்கலாம்? நம்ம ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறது இட்ஸ் a worship. இல்லையா? ஆண்டவருக்கு காணி ஆஃபரிங் கொடுக்கிறது ஒரு worship. வேற எப்படி ஆராதிக்கலாம்? கரண்ட் தட்டி ஆராதிக்கலாம். இப்படி சின்ன சின்ன விஷயங்களா யோசிங்களேன். மற்றவர்களுக்கு உதவி செய்வது கர்த்தருக்கு ஆராதனை. சரிங்களா? ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை வாழ்வது ஒரு, இது எல்லாமே எதுதான் சரி. ஆனா கொஞ்சம் வாழ்க்கை கல்வி பண்ணிருக்காங்க. இது எல்லாமே எதுதான் சேரும்? ஆராதனை எல்லாம் சேரும். நல்ல கவனிங்க, இதுதான் ஃபார்ம் ஆஃப்